வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து அண்டர் 300 அப்படிங்கிறத நாங்கள் டார்கெட்டாக வச்சுருக்கோம். 300 ரூபாய்க்குள்ள ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும். டைப் சி ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். இந்த டைப் சி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் எந்த அட்வான்டேஜை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு டேக் வாங்கினா தான் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வருது. ஆனால் 250 ரூபாய்க்கு ஒரு டேக் வாங்கிவிட்டேன், ஏன்டா வாங்கினேன் இருக்கு. ஒன்று, ஒரு சில ப்ராடக்ட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது, அனலாக் டிஜிட்டல் இஷ்யூ. ஒர்க் ஆனாலும் ஆடியோ அதோட பர்பஸே வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். டைப் சில இருந்து 3.5 சொல்றீங்க. அது தெரியாம வாங்கி தொலைச்சிட்டேன். அது ஏதோ லோக்கல்ல வாங்கிட்டேன், 250 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், வேஸ்ட். அதே 200 ரூபாய்க்கு நம்ம குரோமால நான் சொன்ன பிக்சல் 6 வாங்கியிருந்தேன், அது வந்து சூப்பர் குவாலிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் ப்ரோ? புதுசாகவே எடுப்போம். ஸ்விஸ் மிலிட்ரி ஆடியோ. பொதுவாக ஸ்விஸ் மிலிட்ரியில் ஆடியோலாம் நான் பார்த்தது இல்லை. இப்படி சொல்லி ஜெப்டோல வாங்கினது. ஜெப்டோல வாங்கியிருக்கீங்க? ஜெப்டோல ஒரு டீல் மாதிரி அதாவது 300 ரூபாய்க்கு இல்லைன்னு பார்க்குறப்போ இருந்துச்சுங்க. சும்மா போடுவோமே, புது பிராண்டா இருக்கேன்னு போட்டு விட்டேன். நம்ம யூஸ் பண்ணலையா? ஜெப்டோல இது இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. இல்லை நான் இதில் பார்க்குறேன். சும்மா உங்கள் ஏரியாவில் ஒரு வேலை இருந்துட்டு இங்கே இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே ஓகே இருக்கு ப்ரோ. 129 ரூபா. 129 ரூபா. 3.5 வந்து 69 ரூபாயா பாருங்க. டைப் சி தாங்க காஸ்ட்லி, 129 ரூபாய் ஆயிடுச்சு. அது என்னமோ உண்மைதான். எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்துறாங்க? ஆடியோ கேட்டு பாருங்களேன். வரேன். அது நல்லா இருந்தா இன்னும் பெரிய சோதனை வேற. 129 ரூபாய்க்கு ஒருத்தன் புழக்கிறான்னா, இங்கே இருங்க, வால்யூம் ராக்கரு, எது மல்டிமீடியா கண்ட்ரோலுக்கு, கட்டு பிளே, அதுவும் அது பட்டன் கிடையாது. நீங்க அப்படியே ஸ்லைட் பண்ணா வால்யூம் ஏறும், ஸ்லைட் பண்ணா வால்யூம் இறங்கும். இது ஆக்சுவலாக சைனாலையும் கொரியாலையும் ஃபேமஸாக இருந்தது. அதை எடுத்துட்டு 129 ரூபாய்க்கு கொடுத்து வச்சிருக்கான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லைட் டைப், இது பேர் வாட்டர் லைட், அதுல டைப் சி. ஓகே, பிரீமியம் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் 129 ரூபாய்க்கு கொடுக்கும்போது இந்த பேச்சு பேசுறியே. 129 ரூபா அந்த மைண்ட் செட்ல பாருங்க. நிஜமாவே ப்ரோ, பிரைடட் மாதிரி ஒரு மாதிரி, ஆனா பிரைடட் கிடையாது. பிரைடட் இல்ல, பிரைடட் மாதிரி ஒரு ஃபீலை டெலிவரி பண்ணிட்டானே. செம்ம டிசைனா இருக்கு. சரி ஓகேடா, ஒத்துக்கிறேன். இன்ஸ்பயர்டு பை இன்னோவேஷன். டாய் ஏதோ ஒரு சைனால இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு கடையில், அவ்வளவுதான். ஸ்விஸ் மிலிட்ரி ஆடியோங்கிறது என்னால் இன்னும் நம்பவே முடியலடா. ஃபிளாஸ்க்கு டப்பர்வேர் செய்யற ஆல்ரா நீ, அப்படிதான் எனக்கு தெரியும். அந்த பிரைஸை மட்டும் பாருங்க. எம்ஆர்பி என்ன போட்டிருக்கான்னு மட்டும். எம்ஆர்பி வந்து 2000 ரூபா தான். விற்கிறது எவ்வளோ? 129 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல. டைப் சி ஜாக்கு, கம்ஃபோர்ட் ஃபிட்டு, பில்டின் மைக்கு, ஹெச்டி பேஸ். 129 ஒன்லி. இது பயங்கரமாக தான் இருக்கு ப்ரோ. ஃபிட்டு அற்புதமாக இருக்கே. வெளியே தான் கேட்குதா? அல்ல, இஎன்சி இருக்கு, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. 129 ரூபாய்க்கு என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி இருக்கு? 129 ரூபாய்க்கு சூப்பர் ப்ரோ. விலையை பார்த்தோன்னே 129 ரூபாய்க்கு வந்து வேற லெவல் கிரேட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 129 ருபீஸ். அதுதான் சொல்ல முடியும். இதை பார்த்தப்போ தான் எனக்கு வந்து டிடபிள்யூஎஸ் 2000 ரூபா, அட்லீஸ்ட் 3000 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்க முடியும். போயிருச்சுன்னா 6 மாதத்தில் திருப்பி 3000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 129 ரூபா, 300 ரூபாய்க்கு நான் ஒரு ஹெட்செட் வாங்குறேன். ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கேன். பிஞ்சா தூக்கி போட்டு அடுத்தது வாங்கிடலாம். இல்லை நிஜமாங்க, இது எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அழகாக அந்த அவங்களுக்கு சிம்பிள் இந்த இது மாதிரி இருக்குது, ஹெல்த்துக்கு போடுற மாதிரி, மெடிக் போடுற மாதிரி இருக்குது. இது வந்து செம்ம லைட் வெயிட்டு, சூப்பரான டிசைனு. அவங்க இது இந்த ஆடியோ ரொம்ப விரும்புகிறவங்க சொல்லுவாங்க, அந்த ஆர்கோனாமிக் ஃபிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் ப்ரைஸ் என்னடான்னு பார்த்தா 129 ரூபா. பின்னாடி இந்த இடத்துல வெண்ட் வேறு கொடுத்துருக்கான், மெட்டல், ஒரு மெட்டலில். அது இதெல்லாம் நம்ம பிச்சு பார்த்தா இன்னும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக பிச்சை பார்க்க முடியும். ஆனால் வேற லெவல் கிரேஸியாக வந்து ஓவரால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. இதெல்லாம் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 450 அந்த மாதிரி வரும். டைப் சி இல்லை, 3.5 இந்த மாதிரியான ஒரு டிசைனில் வரக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு 450-400 வரும்னு வைங்களேன். சரி, இதில் இருக்கிற ஆடியோ வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு டைம் நான் 2016 அந்த டைம்லலாம் போட்டில் கூட நிறைய ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து போட்டோட பேஸ் ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு மெட்டல் சீரீஸ்லாம் உண்டு. இது வந்து பிளாஸ்டிக்கில், அதில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸே மெட்டலாக இருக்கும். நல்லா டீப் பேஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் 450 ரூபாய்லாம் வித்துட்டு இருந்தது. பட் அந்த அளவுக்கு இதில் ஆடியோ இல்லை. ஆனாலும் டைப் சியோட அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 350 ருபீஸு, 400 ருபீஸு அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இது. ஆனால் இவங்க அசால்ட்டாக எப்படி 129 ரூபாய்க்கு கொடுக்குறான். ப்ளஸ்ஸு
புரியுது, சைனால வந்து மொத்தமா ஒரு ஆனால் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இதே இதை பார்த்தா கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் வந்துச்சு அன்னைக்கு நான் பார்த்தப்போ. இதில் செக் பண்ணேன் 129 இருந்துச்சு. இதுல ஜெப்டோவில் வாங்கிட்டேன். இதுல 3.5 மாடல் ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்குன்னா சாம்சங்கோட பேசிக் பட்ஸ் மாதிரி இருக்கு. சாம்சங்கோட டைப் சி பட்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அது வந்து 700 800 அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்பாங்க. அது ஏகேஜி டியூன்டு மாதிரி கிடையாது. இன்னொன்று பேசிக் என்ட்ரியில் இருக்கும். அந்த மாதிரியான இயர் டிப்ஸ், இன்-இயர் டிப்ஸ் தான். அதோட இதே ஸ்விஸ் மிலிட்ரி ஆடியோ இருக்கு. அது 3.5 69 ரூபா. அடுத்து அதை வாங்குவோம். ஐயோ என்னையா இது அப்படி இருக்கு, எனக்கு 69 ரூபாய்க்கு ஹெட்ஃபோனா? பட் ஓகே ப்ரோ, இவன் மாசு. அடுத்து அப்புறம் எல்லாருக்கும் இப்ப கொஞ்ச நாளா இந்த பரிச்சயமான headphones ஆளு. வந்து இல்ல நிறைய பேர் இப்ப யூஸ் இவன் பண்றாங்க. இவன் வந்து Photronics. மாசு ப்ரோ. இவன் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இவனோட சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டா ஃபிளாட்டா அப்படிதான் இருக்கும். அதாவது ஆப்பிளோட ஏர்பாட்ஸை காப்பி அடிச்சு தாங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டிஃபால்ட்டா சொல்லிடலாம் இப்பயே. ஆனா இவன் வந்து எப்படின்னா 300 280 அந்த மாதிரி கிடைக்கும்னு வைங்களேன். ஆரஞ்சு கலர் போனா 300 அந்த மாதிரி வருது. ஒயிட் பிளாக் அதெல்லாம் போனா 380 அந்த மாதிரி 280 அந்த மாதிரி வருது. இது வந்து ஓப்பன் இயர்ல இருக்கும். அதனால வெளில கேட்கும், வெளியே கேட்கும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொல்றேன் ப்ரோ, கிட்டத்தட்ட இது அந்த இன்இயர் டைப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்விஸ் மிலிட்ரி ஆடியோவை மேட்ச் பண்ணுது. எதுலன்னா பேஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆமா, இது வந்து காலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் காலுக்கு இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்கேன். காலுக்கு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றதை விடுங்க, நான் சைக்கிள்ல போகும்போது சந்தேகப்பட்டுட்டேன். போன்ல ஒருவேளை கிளியர் கால் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டேன். இதுல சைக்கிள்ல போகும்போது பேசுறேன், கிளியரா இருந்துச்சா? சரி கழுதே, போன் நல்லா இருக்கு போல, பரவாயில்ல. இதுக்கு இந்த ப்ராடக்டோட ஆடியோலயே அதான் போட்டிருப்பேன். கடைசியில் அடுத்து கிரெட்டோஸ்ல N4 ஒன்று ட்ரை பண்ணேன். அது வந்து நெக் பேண்டு 300 ரூபாய். அதுல அதே மாதிரி வெளில போறேன், அதே லொகேஷன் அதே டைம். அப்போ உடனே நான் டெஸ்ட் பண்றேன். அதுல வந்து பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது, பின்னாடி யாராவது வந்தா கேக்குது, சவுண்ட் கேக்குதுங்கிறான். இதுல கேட்கவே இல்லை. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆஹா இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோனோட மைக் அவ்வளவு நல்ல மைக் போல இருக்கு. செம. ஃபோனுக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, லேப்டாப்லையும் டைப் சி நல்லா ஒர்க் ஆகுது இது. ஆனால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான். அது பிரைடட் மாதிரி ஒரு மிமிக் பண்ணுது. இது எதுவும் மிமிக் பண்ணாம டிஃபால்ட்டா வந்து ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம பொண்ணெல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ, சோனியில் வாங்கினா JBL வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. நார்மலாக இருக்கு. அதாவது குறை சொல்றதுக்கு இல்லை, நார்மலாக இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். நீ அதாவது ஆண்டவர் வந்து கொடுத்துருந்த அந்த ஹெட்ஃபோன் தான் அடுத்து ஓப்போவோட இயர்ஃபோன். இதுவா? இது வந்து 150 ரூபா. ஆக்சுவலாக 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ், 99 ருபீஸ். ஆமாம், ஓப்போ. இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ப்ராடக்ட் தான். சரி, மாற்றி எடுத்துட்டாங்க இருங்க. ஆமாம் ஆமாம், ஓப்போ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு ஓப்போ. ஆனால் ஹைலைட் என்னன்னா இது டிசைன் சூப்பர் ப்ரோ. எனக்கு இந்த 3லையும் எது பிடிச்சிருந்துச்சுன்னா இதுதான். இதோட டிசைன் வந்து சரியான டிசைன். இவன் இந்த இயர் ஃபிட் ஆகிற டிசைனு. ஏன்னா உள்ள வச்சிங்கன்னா ஆக்சுவலாக போட்ரானிக்ஸே வெயிட் இல்லை, சூப்பராக தான் இருக்குது. இது இன்னும் வேறு லெவல். அதாவது போட்ரானிக்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ் என்னைய பொறுத்த வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு, போட்ரானிக்ஸ் செகண்டு, ஸ்விஸ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் 3ஆவதுல இருக்குது. ஆனால் ஸ்விஸ் வந்து 129 ரூபாய்க்கு. ஆனால் இது 100 ரூபாய்க்கு. டிவைஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட், திஸ் ப்ராடக்ட் யூஸ் டிஜிட்டல். இல்லை எனக்கு ஒர்க்காச்சே. ஐயோ இத்தனை நாளாக சாம்சங்கும் பிக்சலும் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனால் 15ல் ஒர்க் ஆகுதுங்க. அதான் சொல்கிறேன், நிறைய மாற்றம் பார்த்தீங்களா? மியூசிக்கு ஒரு ஐஃபோனாக மாறிக்கிட்டு வருது நிஜமாவே. யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால தான் ரேட் ஏறி இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, கேட்கும் போதே தெரியுது. இதில் சூப்பராக இருக்குது. இதில் 15ல் ஒர்க் ஆகுது எல்லாமே. போட்ரானிக்ஸை விட இது வந்து காதில் உட்காந்துருக்கிறதே தெரில. அதுவே நல்லா தான் இருந்தது, இது அதை விட நல்லா இருக்கு. ஆமாம், இது வந்து சூப்பருங்க. ஆமாம், ஓப்போ வந்து மாஸ் பண்ணிட்டான். ஆமாம், எங்கேயோ குறுக்கால புந்து எங்கேயோ போய் தூக்கிட்டு எங்கே போய் தூக்கலாம்னு சொல்ல மாட்டோம். யார் பண்ண, எனக்கு அப்படியே பண்ணி கொடு அப்படின்ட்டான் போல. அதே மோல்டு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் தெரியுது எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இஎன்சி அக்ரெசிவாக இருக்கணும்னு நினச்சா ஸ்விஸ்ஸுங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்ளை ஆகணும் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லன்னு சொன்னால் ஸ்விஸ்ஸு. இல்லை எனக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வேணாம், கம்ஃபர்ட்டு ஃபிட்டு தான் ரொம்ப நேரம் நான் வியர் பண்ணி சும்மா நான் பாட்காஸ்ட்டோ இல்லாட்டி படமோ பார்க்க போகிறேன் அப்படின்னா ஓப்போ. இல்லை எனக்கு கால்ஸும் நல்லா இருக்கணும், ஆஃபீஸ் கால்க்கும் சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது போட்ரானிக்ஸ். இது லேப்டாப்பு அப்புறம் ஃபோனு ரெண்டுலேயுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு ஆச்சரியம், அதான் சொல்கிறேன்ல, நான் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் கிளியர் கால் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அது வேறு லெவல். ரைட்டு. ஸோ பாருங்களேன், அண்டர் 200ன்னு சொல்லிட்டு போயிடலாம் போல. ஏன்னா மூணுமே அண்டர் 200ல கிடைக்கிறதுக்கு நான் பாசிபிலிட்டி. 130. ஐயோ, அண்டர் 130, அண்டர் 150, அண்டர் 200. எப்படி வேற லெவலா? எல்லாமே வேற வேற மாதிரியான ப்ராடக்ட்டுங்க. ரைட்டு. நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கி ஆச்சரியப்பட்ட மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்கள். நான் ஒரு தடவை என்னாச்சு, 3.5 ஹெட்ஃபோன்ஸ் வந்து இவங்களாம் வந்த புதுசில் அந்த டைமில் வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஃபிலிப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிலிப்ஸில் 3.5
அது வந்து 99 ருபீஸ்க்கு இருந்தது, வாங்கிட்டேன். ஒருத்தர் நான் சொல்றது எப்படின்னா 2017 அந்த மாதிரி டைம்ல கேவலமா இருந்தது கடைசியில குவாலிட்டி. ஐயோ நான் பிலிப்ஸுங்கிற விலைய பேரு, அதான் பிலிப்ஸுங்கிற பேரை கேட்டு நான் போனேன், வேணாம் பிலிப்ஸ் ஆகி போச்சு. அதுதான் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகி நானும் வாங்கினேன், வேணாம் பிலிப்ஸ் ஆகி போச்சு வாங்கிட்டு. ஓகே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டோங்க. என்னன்னா இந்த 3 ப்ராடக்ட்டை பத்தி நாங்க பேசியிருந்தாலும் இந்த 3த்துல இருக்கலே பெஸ்ட் எது வந்து இருக்கலே பெஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு, எந்த டிவைஸ்ல கனெக்ட் பண்ணாலுமே நல்லா வேலை செய்யுது, லேப்டாப்ல யூஸ் பண்ணாலும் பக்காவா இருக்கு அப்படின்னா போட்ரானிக்ஸோட டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் தான் நல்லா இருக்கு. மற்ற எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அண்ட் ஓப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் தான் வேலை செய்யும். அதாவது ஷாமி, ஓப்போ, அதாவது பிபிகே ஃபேமிலி, ஷாமி ஃபோன் இந்த மாதிரியான ஃபோன்ஸ்ல தான் வேலை செய்யுமே தவிர ஐஃபோன்லயோ இல்லாட்டி சாம்சங்கோட கேலக்ஸி டிவைசஸ்லயோ பிக்சல்லையோ வேலை செய்யாது. ஸோ ஆக மொத்தம் இதில் சேஃப் பெட் அப்படின்னு சொல்லணும்னா போட்ரானிக்ஸ் தான். ஸோ இதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம், கன்வே பண்ணிட்டோம். உங்களோட மனசில் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவராணி. ஜாவேத். பார்க்கலாம், பாய். பரட்டா